ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். லாஸ்ட் 2 டேஸ் நல்லா அப்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க்கு, அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். லெவல்ஸ் வந்து மண்டேக்கான லெவல்ஸ் வந்து நேற்று நைட்டே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங்கில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி தான் போச்சு. நம்ம இன்றைக்கி லைவ்லேயும் போட்டிருந்தோம். லைவில் இன்றைக்கி போட்டிருந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம நிஃப்டி 50 வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட செட்டப்குள்ளே வந்தும் அதை வந்து நான் ரிவர்சலில் கொஞ்சம் எடுத்துட்டேன். அது சில டைம் அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, செகண்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு ப்ராஃபிட்டில் வெளில வந்துட்டேன். லைவ்லேயே க்ளோஸ்ன்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எல்லா நாளும் கரெக்டாக எடுத்துட முடியாது. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக எடுத்துருக்க வேண்டியது. நமக்கு எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட செட்டப் அதாவது மூவிங் ஆவரேஜில் பிரேக் அவுட்டு வித்து ரீடெஸ்ட் ஆச்சு. அதே போல் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ட்ரெண்ட் லைன் கட்டு, சப்போர்ட் பிரேக் அவுட்டு, இந்த மாதிரி 3 கன்ஃபர்மேஷன் இருந்தும் அதை நான் திரும்ப வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி லாஸ் தான். ஒன்றும் பெருசாக வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸோ சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரிவியூ பார்ப்போம். அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நான் உங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இபுக்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இபுக்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு ட்ரேடிங் பார்த்தினா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ அதில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி இபுக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் இப்போ தான் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் ஓரியன்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த சேனல் மூலயமா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது எல்லாமே நம்மளோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இப்போ ட்ராயிங்கில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் வந்து மார்க்கெட் வந்து போச்சு. பிரேக் அவுட் நமக்கு இந்த இடத்துல வந்து கிடச்சிது. பிரேக் அவுட் கிடைச்சும் சரியாக பண்ணலை, அதுதான் உண்மை. இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சும் வந்து நம்ம சரியாக பண்ணலை. ஓகே, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பீரிஷ் தான். ஒரு பிளாக் பேட்டர்ன், ஒரு வெஜ் பிளாக் பேட்டர்ன் கொடுத்துருக்கான், பார்த்தோம்னா தெரியும். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன்லாம் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்துருந்தா தெரியும், அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக தெரியும். சரி, இப்போ ஓகே, இந்த பேட்டர்னில் வந்து இப்போ நமக்கு கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து மார்க்கெட் என்னாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். எப்படின்னா, கீழே வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இருக்கான். அதாவது எங்கே அப்படின்னா, சப்போர்ட் வந்து 44,700 44,700ல் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க 44,000 சப்போர்ட்டில் பார்த்துட்டு அங்கே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு பாருங்கள். ஓஏ டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன் காரணம் என்ன, ஓஏ டேட்டாலாம் சொன்னது இல்லையே, இதே வச்சு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஓஏ டேட்டாவில் வந்து சப்போர்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பில்டப் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட் வந்து இருக்கணும், மார்க்கெட் வந்து உடஞ்சி கீழே போயிட்டுருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டேட்டாவை பார்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை பார்ப்போம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ எங்கே வருவோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புல் பேக் எங்கன்னா 45,100ல் வந்து வந்துட்டு மார்க்கெட்டு திரும்ப வந்து டவுன்வர்ட்ஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம அங்கே மேலே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை போடுவோம். ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணோம்னா நமக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். ஓகே, இப்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் பண்ணியாச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் டாப்பில் பண்ணியாச்சு. அதே போல் அப்படியே பாட்டத்தில் ஒரு அதே ட்ரெண்ட் லைனை அதே பொசிஷனில் கொண்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு இது ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிறோம். அப்போது இங்கே சப்போர்ட் அடுத்தது எங்கே போவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் போயிட்டு
ரிட்டர்ன் ஆகுறது வந்து 45,350 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மேலே போகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டில் போயிட்டு நம்ம வந்து அப்வர்ட்ஸில் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த தப்பை இன்னைக்கு அந்த தப்பை நான் பண்ணேன். ஸோ அதனால தான் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2லையுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2லையும் கிடைச்சும் அதை மிஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பரவாயில்ல. ஆம், எல்லா நாளும் எல்லாமே கிடைச்சிடாது. கரெக்டாக பண்ணிடவும் மாட்டோம். நல்லாவே தெரிஞ்சாலும் சில விஷயங்கள் தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போது திரும்ப வந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் வந்து 45,300 வந்து மார்க்கெட் திரும்ப வந்து டவுன்வர்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு அதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி உடைச்சா மட்டும் நம்ம வந்து பையிங்கான பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரத்தில் ஏன் பையிங் பார்க்க முடியாது அப்படின்னா பார்க்கலாம். 1 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 3 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் சாலிடாக கொடுத்து அதில் போச்சு அப்படின்னா சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா பாசிபிலிட்டி எப்படி இருக்குதோ அதுதான் நம்ம என்ன ட்ரெண்டோடு நம்ம போகணும். அதான் கரெக்ட். ஓகேவா? இன்றைக்கி அது கரெக்டாக சொல்லி கொடுத்துச்சு. ட்ரெண்டோட வா, இல்லைனா கரெக்டாக உனக்கு நான் வந்து ப்ராஃபிட் தரமாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இது வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 44,000 வரைக்கும் மேக்ஸிமம் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 44,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம இப்போ நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி 50யில் சில சப்போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றிருக்கேன். நேற்று கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் சில சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். காரணம் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஒரு பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வந்து அந்த இடத்துல நமக்கு நம்மளோட மூவிங் ஆவரேஜில் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு க்ளோஸாக ரொம்ப பெருசாக கிடையாது. 21,800லேருந்து கீழே வந்து மார்க்கெட் இப்போது ஒரு 21,600 வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. ஆக்சுவலி ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த 200 பாயிண்ட்ஸில் வந்து கீழே வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடுவோம். ஏன் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, அப்போனா தான் நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த டைம் அந்த இடத்துல வந்து எங்கே மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டாப் வரைஞ்சாச்சு. ஸோ பாட்டமும் வரைஞ்சிருவோம். பாட்டம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது டாப் பாட்டம் ரெண்டும் வந்தாச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா மூவிங் ஆவரேஜ் வந்து உடைச்சிருக்கான். சேம் வந்து க்ளோஸ்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். அதாவது வந்து 21,630 21,590. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு க்ளோஸாக வந்து ஒரு சப்போர்ட் வச்சுருக்கோம். அதனால தான் பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஏற்கனவே ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா தெரியும். நமக்கு நல்ல கன்சாலிடேஷன் ஆன ஏரியா. ஸோ அந்த இடத்துல இப்போது நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு நமக்கு இந்த ரேஞ்சில் வரும்போது நமக்கு வந்து திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு மூமெண்டம் கொடுத்து ஒரு சேனலுக்குள்ளே தானே போகிறோம். ஓகே, அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து அப் டவுனில் இப்படி மாறி மாறி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து 21,470 21,360 21,130 இந்த 3 லெவல்ஸ் கீழே இருக்குது. நமக்கு இந்த சப்போர்ட் லெவலை இதை உடச்சி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டோன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஒரு 3 மிட் பாயிண்ட் வந்து அடிச்சுட்டான். ஸோ ஃபோர்த் ஒன்று வந்து பிரேக் அவுட் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் அப்வர்ட்ஸில் போச்சு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து கன்ஃபார்ம் அது வந்து பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து 21,900 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படியே டவுன்வர்ட்ஸில் வந்து அப்படியே கீழே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து இதில் அப்படி கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ், பர்சனல் அனாலிசிஸ் எல்லாமே அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? எனி டைமும் நீங்கள் கால் பண்ணி அதில் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.